வணக்கம் எவ்ரிஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் எம்ப்ளாயி டேபிள் இன் பிக்வெரி. பிக்வெரியில் வந்து டேபிள் கிரியேஷன் வந்து சார்ஜபிள். அதாவது நம்மளோட ஃப்ரீ வெர்ஷனில் வந்து நம்மளால் வந்து டேபிள் கிரியேட் பண்ண முடியும். பட் டேட்டா எதுவும் ஸ்டோர் பண்ண முடியாது. டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா we have to we should have subscription. ஓகேவா, நம்ம அதுக்கு காசு பே பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் ஆச்சு கொடுத்துருக்கணும். பட் நம்ம பர்பஸ்க்கு அது வந்து தேவையில்லை. ஸோ அதை எப்படி எம்ப்ளாயீஸ் டீட்டெயில் எம்ப்ளாயீஸ் டேபிள் வந்து எப்படி ஃப்ரீயாக வித் டேட்டாவோட க்ரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து நான் வந்து கிட்டப்பில் வச்சுருக்கேன். ஸோ I will give it to you. So this is the link. ஓகேவா, அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து 3 டேபிளுக்கான ஸ்கிரிப்ட் இருக்குது: டிபார்ட்மெண்ட்ஸ், எம்ப்ளாயீஸ், லொக்கேஷன்ஸ். ஸோ எம்ப்ளாயீஸ் டேபிள்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி எல்லா இன்டர்வியூஸ்லையும் மோஸ்ட்லி கேட்கக்கூடிய டேட்டா வந்து எம்ப்ளாயீஸ் டேபிளில் தான் இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் கிரியேட்டிங் திஸ் டேபிள். இன் ஃபியூச்சர் இஃப் மேபி நமக்கு வேறு எதுவும் டேபிள் தேவைப்பட்டதுன்னா நம்ம அதையும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபார் பிக்வெரிக்கு நமக்கு வந்து இந்த டேபிளே போதும் கற்றுக்கிறதுக்கு. ஸோ எம்ப்ளாயீஸ் டேபிள் ஸ்கிரிப்ட் இந்த இருக்குது. இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல காப்பி ராவ் ஃபைல்னு இருக்கும். ஓகேவா. அப்படி இல்லைன்னா இதில் எங்கேயாச்சும் கிளிக் பண்ணி Ctrl+A Ctrl+C கொடுத்துட்டு நம்மளோட பிக்வெரி கன்சோலில் Ctrl+V, ஓகேவா, Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அளவு கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆயிரும். ஓகேவா. ஸோ இதில் நமக்கு எரர் அடிக்குது. ஏன் எரர்னா, ஏன்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஐடி கொடுக்கலல்ல. இப்போது நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு ப்ராஜெக்ட் நேமு, டேட்டா செட் நேமு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே பண்ணியிருப்போம். ஹோப்ஃபுல்லி நீங்களும் அதை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் டேட்டா செட் க்ரியேட் பண்ணல அப்படின்னா வாட்ச் ஃபஸ்ட்டு வீடியோ ஹவு டு கிரியேட் அ டேட்டா செட். டேட்டா செட்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பாருங்கள். ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஐடிக்கு பதிலும் டேட்டா செட் ஐடிக்கு பதிலும் நம்ம ஆக்சுவல் இது கொடுக்கணும். ஓகேவா. இதுதான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஐடி. ஸோ இதை காப்பி பண்ணுறேன். Ctrl+M காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். ஓகேவா. ஸோ இதை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதை பேஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் HR. ஓகேவா, ஹெச்ஆர்னு போடுறேன். ஸோ இதான் நம்ம ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா, HR. ஓகேவா, சாரி, HR. ஸோ கேப்ஸில் தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி காப்பி பண்ணி போகிறதுக்கு இந்த டேட்டா செட்டோட ஐடினா என்னென்னா ப்ராஜெக்ட் ஐடி ப்ளஸ் டேட்டா செட் ஐடி. நம்ம டேபிளுக்கு எப்படி காப்பி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நீங்கள் அதுக்கு பதில் இதை பேஸ்ட் பண்ணிங்கனாலே Ctrl+V, அவ்வளோதான், பேஸ்ட் ஆயிரும். ஓகேவா. ஸோ யூஸிங் திஸ் வி கேன் கிரியேட் டேபிள் வித் டேட்டா. நான் ஆல்ரெடி டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். யூ கேன் சி தட். இந்த டேபிளோட எக்ஸ்பைரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 days. ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம இன்கேஸ் வி ஹாவ் டு கிரியேட் இட் அகெயின். ஓகேவா. ஸோ இது நான் டேபிள் வந்து October 10th கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டேபிள் எக்ஸ்பைரேஷன் வந்து 9ஆம் தேதி வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து 3 டேபிளுமே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த 3 tables ஆர் எனஃப் டு கம்ப்ளீட் திஸ் டியூட்டோரியல். அண்டு இதுவே நீங்கள் அட்வான்ஸ் லெவலையும் நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு சில கான்செப்ட்டுக்கெலாம் நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தேவை. அது என்னன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இதை டேபிள் கிரியேட் பண்ணி பாருங்கள். எதுவும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ எனி டைம்.